ஆறாவது வாரம் 5வது நாளுக்கான மாலை நேர ஓட்டு முடிவு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது யார் என்ன எத்தனாவது இடத்துல இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முழுசாக அந்த வீடியோக்குள்ளே பார்த்தலாம். முதலிடத்தில் இருக்கும் திவ்யா 15.59%, 1,38,315 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இரண்டாவது இடத்தில் இருக்கும் சாண்ட்ரா 15.15%, 1,34,433 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மூன்றாவது இடத்தில் இருக்கும் விக்ரம் 13.71%, 1,23,617 ஓட்டு வாங்கியிருக்காரு. நான்காவது இடத்தில் இருக்கும் பார்வதி 13.40%, 1,18,874 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஐந்தாவது இடத்தில் இருக்கும் திவாகர் 7.64%, 67,800 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆறாவது இடத்துக்கு முன்னேறிய அரோரா 6.98%, 61,924 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஏழாவது இடத்துக்கு முன்னேறிய சுபக்ஷா 6.94%, 61,600 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எட்டாவது இடத்தில் இருக்கும் கனி 6.92%, 61,363 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட வியானா 6.83%, 60,624 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பத்தாவது இடத்தில் இருக்கும் ரம்யா 6.83%, 60,617 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பெரிய மாற்றம் என்னன்னு கேட்டீங்களா, நம்ம வியானா தான் கிட்டத்தட்ட 6வது இடத்துல இருந்து இப்போ வந்து 9வது இடத்துக்கு தள்ளி போயிருக்காங்க. அதாவது ஓட்டிங்கள் வந்து உள்குத்துல ஊமக்குத்து வாங்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து குத்து வாங்கினாக்க அவங்க வந்து அந்த வாரம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2வது வாரமும் நடந்தது. நம்ம பிரவீனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே போனார். மேபி இவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ என்னமோ 9வது இடத்துல இருக்காங்க. பட் 6வது இடம்லேருந்து 9வது இடம்ன்றது பெரிய டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரம்யா பார்த்தீங்கன்னா வெறும் 200 ஓட்டு கூட இல்லை மக்கள், வெறும் 100 ஓட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. மேபி நம்ம ரம்யாவும் மேலே வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா டபுள் எவிக்ஷன் இருந்ததுன்னா கூட சேர்ந்து ஒரு ஆள் போவாங்க. சிங்கிள் எவிக்ஷன் இருந்ததுன்னா வியானா மட்டும் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம இப்போ கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே. ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து நம்ம சாண்ட்ராவை தாண்டி மேலே போனாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீடு எடுத்து ஓட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாண்டியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 6,000 பக்கம் தாண்டி போயிருக்காங்க. இந்த லீடு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இடத்துல இப்போ வரைக்குமே தொடர்ந்து இருக்காங்க. நாளைக்கு அவங்க தான் ஃபஸ்ட் இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 4 பேர் வந்து 1,00,000 ஓட்டை தாண்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம திவ்யா, அப்புறம் நம்ம சாண்ட்ரா, அப்புறம் நம்ம விக்ரம், நம்ம விஜய் பார்வதி, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு தாண்டிட்டாங்க. மேபி இந்த ஆட்டம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூடு பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வட்டா மக்களே, பாய்.